பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-4 வாசித்தோம் என்று சொன்னார். இத்தாலிய பட்டாளம் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்கின்ற மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார். அவர் தேவ பக்தி உள்ளவரும் தன் வீட்டவரோடு கூட தேவனுக்கு பயந்துள்ளவருமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணுகிறார். இருந்த பிரியமானவர்களே, இந்த கொர்நேலியு இவனிடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்று சொன்னால், அவன் நல்ல தர்மங்களை செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார். அவர் தேவ பக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதனாலே அவர் நீதிமான், அவர் நற்சாட்சி பெற்றவர், அவர் நல்லவர் என்று அவர் பெயர் பெற்றவராக இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய குடும்பங்களில் கூட நாம் மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறோமா? தேவனோடு கூட நம்ம ஜெபம் செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோமா என்று பார்த்து நம் குடும்பங்களை இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11-20 பார்த்துபடி சொன்னால், சேனைகளின் கர்த்தாவே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லாதிருக்கிறபடினாலே, தேவரீர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தீரானால், ஆண் பிள்ளையை கொடுத்தீரானால் அதை உமக்கென்றே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணுகிறார். அவர் பொருத்தனை பண்ண உடனே தேவனாகிய கர்த்தர் உற்பத்தி கால திட்டத்தில் அவருக்கு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கிற பாக்கியத்தை அவர் கொடுக்கிறார். உடனடியாக பால் மறந்த உடனே அன்னாள் தன்னுடைய தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் அதை ஒப்புக் கொடுக்கிறார். பிள்ளையாண்டான் தேவனுடைய சமூகத்திலே அவன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். தான் முதல் பெயர் சுபாவிலையும் அவனுடைய பெயர் பெற்றவனாக அந்த தாய் அவனை வளர்த்து ஆளாய்க்கிற. பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரியம், அந்த தாய் தன்னுடைய பிள்ளையே அவர் தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் வளர்ந்தபடினால்தான் பிரியமானவர்கள் அவன் தான் முதல் பெயர் பெற்ற வாழ்ந்திருக்க. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளையும் நாம் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நம்ம அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்க பார்த்தபடி சொன்னால் யாபேஸ் 1-4ஆம் அதிகாரம் 9-10 பார்த்தபடி சொன்னால், யாபேஸ் தன் சகோதரன் காட்டிலும் அவன் கனப்பற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு நான் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தாள். யாபேஸ் என்றால் துக்கம். அவனை எல்லாம் துக்கம் துக்கம் என்று கூப்பிடுகிறபடினாலே, இந்த துக்கத்தை சந்தோஷமே மாற்றுகிறவர் யார் என்று அவன் கண்டுபிடித்தபடினாலே தேவனை நோக்கி அவன் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி காத்துள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். தேவன் அதை அருள் செய்தார். பிரியமானவர்களே, யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் அவன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றினார். பிரியமானவர்களே, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் தேவரே என்னை நீங்கள் ஆசீர்வதிங்கள் என்று கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் கேட்டீர்கள் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமை மாற்றி யாபேசின் ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர் வாழ வைக்க வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிற. பிரியமானவர்களே, இங்க பார்த்தோம் சொன்னால் 16ஆம் அதிகாரம் 1-11 பார்த்தோம் சொன்னால், தீர்க்கதரிசி சாமுவேலை ஈசாயின் மகனை நான் ஒருவன் ராஜாவாக ஏற்படுத்துவேன் சொல்லி சாமுவேலை அனுப்புகிறார் தேவன். அங்கே பார்த்தோம் சொன்னால், ஈசாயி தன்னுடைய குமார்களை 7 பேர்களை சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறார். ஆனாலும் கூட சாமுவேல் இவர்களை ஒருவரை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி எல்லாவரையும் புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஈசாயை கூப்பிட்டு இவ்வளவுதான் அவனுடைய பிள்ளைகள் என்று கேட்கும் போது ஈசாய் சொல்லுகிறார், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எங்கேயா இருக்கிறான் கேட்கும் போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். உடனே ஆள் அனுப்பி தாவீதை வர வைக்கிற. பிரியமானவர், அவர் சிவந்த மேனியும் அழகு ரூபமா இருந்தபடினால உட்கார்ந்திருந்த சாமுவேல் எழுந்த உடனே அவருக்கு தைல கொப்பி எடுத்து தலைமையில் வச்சு அவரை அபிஷேகம் பண்ணுகிற. பிரியமானவர்களே, ஒரு கரவல் ஆடுகளுக்கு பின்பாக திரிந்து கொண்டிருந்த தாவீது கிடைத்திருக்கிற நல்ல வாழ்வு என்று சொன்னால், அவன் எப்பொழுதும் இரவெல்லாம் பகலெல்லாம் உன் பேச்சு தானையா என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருந்தபடினாலே அவன் ராஜரீக வஸ்திரம் தரிக்கப்பட்டவனாய் மாறின. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்லாதபடி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 பார்த்தபடி சொன்னால், நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவர் நீதிமானும் உத்தமனும் தேவனுக்கு பயந்தவனும் இருந்தார். பிரியமானவர்களே, அதனாலே தேசங்கள் கொடுமையினால் இருக்கும் போது அந்த தேசங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னார்.
ஆனாலும் கூட இவன் உத்தமனும் நீதிமானா இருந்தபடினால இவனுடைய 3 குமாரர்களும் 3 மருமகளும் நோவாவும் நோவமானையும் 8 பேர் பேழைக்குள் அவர்கள் பிரவேசிக்கும்படியாக பேழைகளை அவர்கள் ரெடி பண்ணும்படியாக உதவி செய்து அந்த குடும்பங்களை அவர் காத்தார். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கனா இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிற. பிரியமானவர்களே, யோசுவா 24:15 பார்த்துவிட சொன்னால், யோசுவாவின் குடும்பம் என்ன சொல்லுகிறது சொன்னால், நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்லுகிற. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் என் ஆண்டவரை நாங்கள் செவிக்கிறோம், நீங்கள் யாரே செவிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கும் போது, வண்ணாந்தரத்தில் வழிநடத்தின தேவனை மறந்து விட்டீர்களே, நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே செவிக்கிறோம் சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரையே செவித்தார்கள். பிரியமானவர்களே, யோசுவா தன்னுடைய அடிச்சுவடாய் தன்னுடைய மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் தன் குடும்பத்தை காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல நாமும் நம் குடும்பத்தை தேசத்துக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம், எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதமாய் வாழ தேவன் நம்மளை அருள் செய்வராக. கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய இரக்கம், தயவு, கிருபை ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு இருக்க கூட செபிக்கிறையா. இவங்கள் துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்ற வேண்டும் கூட செபிக்கிறையா. நல்ல ஒரு குறுநொழி குடும்பத்தை போல தான தர்மம் பெண்ணுகளை குடும்பங்களாக மாற்ற வேண்டும் கூட செபிக்கிறையா. இவங்களை எல்லையை பெரிதாக்க வேண்டும் கூட செபிக்கிற. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறையா. ஆவியானவரே, நீ உதவி செய்யணும். ஆவியானவரே, நீ இறக்கம் செய்யணுமையா. தேவனே, கிருபை செய்வராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து வாழ வைத்து வழி நடத்தணுமையா. எப்பொழுது அந்த நாள் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினால் இரக்கத்தினால் மூடி மறைத்துக் கொண்டு வாழ வைத்து வழி நடத்த வேண்டும் கூட எங்கள் மீட்பர் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.